ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 31 முடிஞ்சுங்க. ஸோ சீசன் 31 முடிஞ்சது. ஒவ்வொரு சீசன்லேயும் சீசன் எண்ட் ஈவெண்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ இந்த சீசன் 31ஓட சீசன் எண்ட் ஈவெண்ட்டை தான் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து சீசன் 31 எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன். பவர் ஆஃப் ட்ராகன் ஒரு புது லொக்கேஷனே கொண்டு வந்திருக்காங்க. அது பர்மனெண்ட்டாக டெம்பரவரியான்றது தான் தெரில. நான் உங்களுக்கு அது எங்கே இருக்குன்றதை காமிச்சிட்றேன். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன்ஸ் கிரேவ்யார்டு. இங்கேருந்து வந்து ட்ராகனோட பவர் எடுத்து நம்மளால் கோலம்ஸ் உருவாக்க முடியும். இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோலம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட் போஸ்ட்டில் வந்து அதுவாகவே ஜென்ரேட் ஆகி வந்துட்டுன்னு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம். பட் அந்த கோலம்ஸ் எல்லாமே வந்து பேபி கோலம் தான். அநேகமாக வந்து மெகா கோலம் வரும்னு நினைக்கிறேன். இந்த மெகா கோலம் பேபி கோலமெல்லாம் வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து கெஃபேயர் கேம்ஸ், அதாவது ஃப்ராஸ்ட்போர்னோட டெவலப்பர்ஸ் கெஃபேயர் கேம்ஸ் வந்து அவங்களோட ஃபேஸ்புக் போஸ்ட்டில் போடுவாங்க. ஸோ அந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டோட கிளிப், அந்த ஷார்ட் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். போட்டுட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கெஃபேயர் கேம்ஸோட ஃபேஸ்புக் பேஜுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ உள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவுட் போஸ்ட்டில் போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன ஏதுன்றதை கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அங்கே ட்ராகன் கிரேவ்யார்டுக்கு போகிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு போய் பேசிடுவோம். ஓகே, இமோட்டன் ஸோ இவன் தான் வந்து அந்த மெஜிஷியன் கேலியன். ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து கோலம் கார்டன்ஸ் உருவாக்கியிருக்கான். ஆனால் அதை வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கு, இறந்த நிலையிலிருந்து உயிர் கொண்டு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜிக்கல் பவர் வேணும். ட்ராகன் பவர் கரெக்டாக மேஜிக்கல் பவர் வேணும். கரெக்டாக சொல்லணும் ட்ராகன் பவர். ஓகே, இந்த ரகசியம் ட்ராகன் பவர் தான் வேணுங்கிறது நம்மளுக்கு எப்படி கிடச்சிதுன்னா, சில அம்பாசிடர்ஸ் செலஸ்டியல் எம்பையர்லேருந்து வந்தப்போ நம்மளுக்கு தெரிய வந்துச்சு அப்படிங்கிறாங்க. செலஸ்டியல் எம்பையர்னால் என்னென்னு எனக்கு தெரியல. மேபி காட்ஸ் வாழ்கிற இடமா இருக்கலாம். ஓகே, அந்த ட்ராகன் பவர் வந்து ஆல்மோஸ்ட் முடியிற நிலமையில் இருக்குது. அதனால தான் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சீக்கிரம் கலெக்ட் பண்ணுமோ அதுக்கு உங்கள் ஹெல்ப் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே, எடுத்து பை ஆர்கியாலஜிஸ்ட் பிக்சர். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆர்கியாலஜிஸ்ட் பிக்காக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. தொற்பொருள் ஆராய்ச்சியாளரோட பிக்காக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அவுட் போஸ்ட்டில். அதை வாங்கிட்டு நம்ம வந்து ட்ராகன் கிரேவ்யார்டுக்கு போய் அங்கே இருக்க க்ரீச்சர்ஸோட ரிமைன்ஸில், அதாவது எலும்புகளில் நம்ம அதை உடச்சோம்னா put them into magical extractor graveyard to collect. ஓகே, ஸோ அந்த மேஜிக்கல் க்ரீச்சர்ஸோட ரிமைன்ஸ் எடுத்து அந்த பிக்காக்ஸ் வச்சு கலெக்ட் பண்ணி கொண்டு போய் மேஜிக்கல் எக்ஸ்ட்ராக்டரில் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ட்ராகன் பவர் வந்து கிடைக்கும். ஸோ ஓகே, இங்கே வந்து இவங்கிட்ட வந்து ட்ராகன் பவரை கொடுத்து நம்ம வந்து கிங்ஸ் பேட்ஜ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த கிங்ஸ் பேட்ஜை வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான ரிவார்டு வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இஃப் யூ ஆர் பிரேவ் enough to explore solo you might find tokens of valor here and if you defeat ஸோ ஓகே, தனியாக போய் நம்ம வந்து சோலோவில் போகிறோம் அப்படின்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டோக்கன்ஸ் ஆஃப் வேலர் அப்படின்றது ஒன்று கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அல்பேர் ஜோனில் அந்த கிரேட் ட்ரீயில் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான டோக்கனு. நம்ம பிவிபி பண்ணாலும் நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் அதிகமாக கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இதுதாங்க ஆர்கியாலஜிஸ்ட் பிக்காக்ஸு. நல்லா இருக்கே, பர்ச்சேஸ் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. காட்ஸ் பேட்ஜு, இது டோக்கன் ஆஃப் வேலர். ஓகே, டோக்கன் ஆஃப் வேலர் வேறு, அது வேறு. ஓகே, சூப்பர். ஓகே, டோக்கன் ஆஃப் வேலர், இது வந்து சிட்காட்ஸ் பேட்ஜ். ஓகே, ஸோ சிட்காட்ஸ் பேட்ஜ் வச்சு பர்ச்சேஸ் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஐட்டம்ஸே இருக்குது. உங்களுக்கு ப்ரொடெக்டர் ஷீல்டு, இது வந்து ஹண்டர் கிளாஸுக்கான வெப்பன் போ இப்போ கொடுத்துருக்காங்க. ஹண்டர் 3ல அதுக்கான போ. இது ஹண்டர் அட்டாக் ஹேஸ் 50% chance to increase the movement. ஓகே, நம்ம வந்து இப்போ 2 அட்டாக் பண்ணுறோம்னா அது 2ல் ஒரு அட்டாக் வந்து கன்ஃபார்ம் நம்மளோட ஸ்பீடை வந்து 6% இன்க்ரீஸ் பண்ணும். எவ்வளோ நேரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ்க்கு. அதுவும் நம்ம தொடர்ச்சி அட்டாக் பண்ணிட்டே இருக்கோம்னா அந்த எஃபெக்ட் வந்து 3 தடவை ஸ்டாக் ஆகும். ஸோ
3 தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த எஃபெக்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா நம்மளால் 18% வேகமாக மூவ் ஆக முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து இது ப்ரொடெக்டர்ஸ் ஹெல்மெட்டு, இது பிட்ரேயர் செஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பிட்ரேயர்ஸ் வெப்பன்ஸ். ஓகே, பட் உங்களுக்கு இந்த பிவிபியில் வர்றதுக்கான ரிவார்ட்ஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒர்த்துன்ற மாதிரி தோணல. இங்கே 93 பேரை கொண்டா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து பாம்பு இது எனக்கு அந்தளவுக்கு பிவிபியோட இன்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி தோணல. ஸோ ஓகே, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து இங்கே பார்த்துரும், செக் பண்ணிடுறாருங்க. இங்கே வந்து கொடுக்கணும். ஓகே, யங் ட்ராகன்ஸ் பவர், இது ஏன்ஷியன் ட்ராகன் பவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு வந்து இது சோலோவில் கிடைக்கும், இது மல்டிப்ளேயரில் கிடைக்குன்ற மாதிரி நினைக்கிறேன். ஃபேமிலி இல்லாட்டி கிளான் கூட போகிற மாதிரி லொக்கேஷன் டைமில். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சிட்கார்ட்ஸ் பேட்ச் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த சிட்கார்ட்ஸ் பேட்சை யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே வந்து இந்த வெப்பன்ஸ், லெஜெண்டரி வெப்பன்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து மினிமம் ரெக்குயர்மெண்ட்டுன்ற மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ மினிமம் ரெக்குயர்மெண்ட் இல்லை, மேக்ஸிமம் பர்ச்சேஸ் லிமிட் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து இதில் 10 கொடுத்தீங்கனாலே உங்களால் ஒரு வெப்பன் உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்ற நிலமையில எனக்கு தெரிஞ்சு இதில் கிடைக்கிறது எல்லாமே இது கலெக்ட் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. இந்த ஸ்மாலில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதை ஃபில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் இதில் 10 ஃபில் பண்ணிங்கன்னா தான் உங்களால் இதே எடுக்க முடியுன்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு டெய்லி லிமிட்டு 3 தான், ஒரு நாளைக்கு 3 தான் எடுக்க முடியும்னா உங்களுக்கு இந்த ஈவெண்ட் வந்து 6 நாளோ 7 நாளோ தான் வரும். ஸோ அந்த 7 நாளில் உங்களால் 21 தான் எடுக்க முடியுன்ற மாதிரி நினைக்கிறேன். நீங்கள் வந்து அந்த பிக் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஏன்ஷியன் ட்ராகன் செஸ்ட் வந்து பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்குன்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ ஓகே, பேட்டில் ஃபார் அவுட் போஸ்ட் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்க இந்த கிளாஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது, மவுண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸாக இருக்குது. இது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது ஆர்கியாலஜிஸ்ட் பிக்காக் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நல்லாவே இது பர்சனலாவது கொடுத்துருக்காங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ நான் இதில் போய் கேம்பில் போட்டுன்ட்டு நம்ம அங்கே போய் வந்து பார்ப்போம். நான் பிவிபி ஜோனில் மாற்றணும்னா நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேக்கில் இருக்கிறதெல்லாம் போட்டு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது ட்ராகன் கிரேவியார்டுக்கு வந்தாச்சு. சோலோ தான் போல், இதில் மல்டிப்ளேயரே இல்லை. பட் எனக்கு புரியலையே. ஓகே, இங்கே இருக்குது சோலோ வித் ஃப்ரெண்ட்ஸு. வித் ஃப்ரெண்ட்ஸ் நோ பிவிபியா? சூப்பராக இருக்கே இந்த ஆஃபர். ஸோ நம்ம வித் ஃப்ரெண்ட்ஸே போயிடுவோம். அவங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும், வீடியோ பார்க்குறவங்களுக்கு. நான் வந்து எப்போவுமே பிவிபி போக மாட்டேன். பிவிபி நான் ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது, ஈஸியாக செத்துருவேன். ஸோ பிவிபி வேண்டாம், நம்ம வந்து வித் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய்ப்போம். அநேகமாக உள்ளே போயிட்டு நான் கிளாஸ் சேஞ்ச் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இத்தனை இருக்குங்க ட்ராகன் ரிமைன்ஸு. அட கடவுளே, ஆர்கியாலஜிஸ்ட் பிக்காக்ஸை கேம்ப்லேயே விட்டு வந்துட்டாங்க. பேசாமல் இதை கட் பண்ணிடுறேன். உங்களுக்கு நான் மோஸ்ட்லி இதை எடிட் பண்ண பார்க்குறேன், இல்லாட்டி எடிட்டில் நான் பார்க்கும்போது எனக்கு இது ரவுஸாக இருக்குது, வீடியோவில் இருக்கலான்ற மாதிரி தோணுச்சுன்னா உங்களுக்கு நான் இதை விட்டுறேன். நீங்கள் பாருங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இல்லை ஹண்டரில் தான் வச்சுருக்கோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கேம் பிளே வந்து அப்லோட் பண்ணலான்ற மாதிரி இருக்கேன். பட் அந்த கேம் பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிக்கல். நான் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது கேம் ஆடியோ வந்து ரெடியூஸ் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஒரு
வீடியோலேயே வந்து கேம் ஆடியோ ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். பட் அதை நான் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேரில் போயிட்டு நான் சிஸ்டம்லேருந்து ஒரு ஆடியோ ரெடியூஸ் பண்ணலான்னு பண்ணேன். அதுவும் ஒன்றும் ரொம்ப குறைக்கல. பட் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அதனால் ஆர்கியாலஜிஸ்ட் பிக்காக்ஸ் எடுத்தாச்சு. ஓகே, ஸோ நம்ம போவோம். அநேகமாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, யங் ட்ராகன் பவரும் ஏன்ஷியன்ட் ட்ராகன் பவரும் வந்து உங்களுக்கு தனித்தனியாக கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு சோலோ அண்ட் மல்டிப்ளேயர் செலக்ட் பண்ணி போகிறது தான் மாறும்ட்டு அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன ஏதுன்றது இந்த வீடியோலேயே பார்த்துருவோம். அது ஜஸ்ட் என்னோடய ஸ்பெக்குலேஷன் தான், தப்பாயிருச்சு, ஐ எம் சாரி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. நல்ல வேலை இதில் நோ பிவிபி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு கிரைண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா பிவிபியில் அந்த பேட்ச் ஆஃப் வேலர் வச்சு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் எனக்கு பர்ச்சேஸ் பண்ண விருப்பமும் இல்லை. ஸோ ஓகே, ஜெயிண்ட்டு என்னங்க ஹெல்த் இறங்கவே மாட்டேங்குது அவனுக்கு. ஓகே, இவன் இந்த மாதிரி ஜெயிண்ட்டா? நாங்கள் திரும்பி இதுக்குள்ளேயே போகல. எங்க இங்கே மார்க்கெட்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ப்ளூ வெப்பன்ஸ் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒர்க் ஆகுன்ற நம்பிக்கை இல்லை எனக்கு. இதுக்கு நான் ஹண்டர் 3 தான் வச்சுருக்கேன். லெவல் கிளாஸ் 3 வச்சுட்டு ப்ளூ வெப்பன்ஸ் ப்ளூ ஆர்மரில் உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து அந்த அளவுக்கு எஃபெக்ட் கிடைக்கல. பட் இது நான் பிவிபி சொல்கிறனால நீங்கள் வந்து லெஜெண்டரி வெப்பன்ஸ் கூட கொண்டு வரலாம், தப்பு இல்லை. நான் உங்களுக்கு அதையும் வந்து செஞ்சு காமிக்கிறேன். இவனை கொண்டா என்ன கிடைக்குன்னு பார்க்குறதுக்கு தான் நான் இப்போ கிளிக் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். இல்லாட்டி அங்கே இருக்க அத்தனை மஞ்சள் ஹேரோஸ்க்கு வந்து நான் மாப் இல்லாமல் இருக்க லொக்கேஷனுக்கே கூட போய் அது பக்கத்தில் தான் ட்ரை பண்ணலாம். கூட என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். முப்பது நடிக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேமேஜ் கொடுத்தா தான் என்ன. கஷ்டம்லாம் இல்லை இந்த மாப்ஸ் ஹேண்டில் பண்ணுறது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு பர்பிள் வெப்பன் லெஜெண்டரி கொண்டு வந்துட்டீங்கன்னா அடக்கடவுள் இவன் எதுவுமே ட்ராப் பண்ணுறது இல்லைங்க. ஸோ இங்கே இருக்க மாப்ஸ் கூட நீங்கள் சண்டை போடும்போது கொஞ்சம் பார்த்து, ஏன்னா இவனுக்கு எதுவும் ட்ராப் பண்ணுறதில்ல. இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட்டு தான் ஆகுன்ற மாதிரி ஆகுது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இது கலெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, இது 3 இருந்தாலே போதும் போல் இருக்கே. உங்களால் அந்த எக்ஸ்ட்ராக்டரில் போட்டு எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அது காட்டுற இதுக்கு போவோம். இல்லைங்க, மாபுக்கு நடுவில் கொண்டு வந்துட்டுருக்கு. ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மேப்போட என்ட்ரன்ஸில் இந்த லொக்கேஷனுக்குன்னு கொடுத்துருக்க மார்க்கு. bring the necessary amount of dragon claw to start the extracted dragon claw can be found in the process of the operation of extracted track cells to take action. ஓகே, ஸோ இந்த இதில் 12 கொண்டு வந்து இங்கே போட்டால் எக்ஸ்ட்ராக்டர் ஆன் பண்ண முடியும். அப்படி எக்ஸ்ட்ராக்டர் ஆன் பண்ணி அதிலிருந்து வர்ற ஹெல்த் சர்வன்ஸை கொல்லணுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நான் பெட்டர் போய் கொஞ்சம் நல்ல வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இல்லைன்னா நம்ம ஸ்வாஹா அப்படின்னு ஆயிடும், நம்ம கதை முடிஞ்சிடும். ஜோன் இப்போதைக்கு ரீசெட்டும் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு நோ பிவிபி கொடுத்துட்டா ஒரு ஜோனுக்கு நம்ம ஒருத்தர் தான் வருவோம்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ஜோனை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நான் போய் கொஞ்சம் நல்ல வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். மோஸ்ட்லி லெஜெண்டரி எடுத்துகிட்டு வருவேன்னு நினைக்கிறேன். ஃபயர் கிராஸ் போ. ஸோ ஃபயர் கிராஸ் போவும் வேறு ஒரு வெப்பனும் எடுத்துகிட்டு வரேன். நம்ம அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து திரும்ப போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் சில்வர் யூஸ் பண்ணி இன்னொரு தடவை ஆர்கியாலஜிஸ்ட் பிக்காக்ஸ் ஒன்று வாங்கிடுறேன். ஸோ உங்களுக்கு 75% ஆஃபரில் கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்குறதுனா வாங்கலாம். ஸோ ஓகே, 3 தடவைக்கு வந்து 75% ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த 3 தடவை தாண்டியாச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் 100 சில்வர் கொடுத்து வாங்கணும். ஸோ எனக்கு சில்வர் பிரச்சனை இல்லை. பட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் வந்து கம்மியாக இருக்க பிளேயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குன்ற மாதிரி தோணுது.
ஸோ அவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து விளாண்டுக்கோங்க இந்த பிக்காக்ஸ் வாங்குறதுல. இந்த மனுஷனுக்கு பேச முடியுதா? இவர்கிட்டையும் பேச முடியல. ஓகே, ஸோ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ அவுட் போஸ்ட் பேட்டில் போனீங்கனாலுமே வேஸ்ட்டு தான். ஏன்னா அதுக்கு அந்த ரிங் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த ரிங்கை வச்சு பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. மேபி இது பர்மனெண்ட் லொக்கேஷனாக இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த சீசன் அண்ட் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் சீசன்லேருந்து மைனுக்கு போய் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் இங்கே வந்து அவுட் போஸ்ட் பேட்டில் போயிட்டு நீங்கள் நார்மலாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இங்கே போயிடுவோம். என்னங்க இது, எப்போ இந்த மாதிரி கடலுக்குள்ளே பூந்து வரமாட்டானுங்க, இங்கே போய் இப்படி சுற்றி தான் கூப்பிட்டு வருவானுங்க. இந்த தடவை என்னன்னு தெரில, இது புதுசாக இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போது ஜோன் ரீசெட் ஆகிடுச்சு, பரவாயில்ல. நான் வந்து இப்போ வந்து ஃபயர் கிராஸ்பாவும் ட்ராகன் பைட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஹண்டர் கிளாஸில் இருக்கனால இது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ உள்ஃபுக்கு 520ங்க, அருமை. ஆர்மர் பர்பிள் மாற்றலான்ட்டு இருந்தேன், மறந்துட்டேன். உல்ஃப் வந்து கீழே ஓகே, நார்மல் லூட்டு தான் விழுகுது. இதுக்கு நம்ம கஷ்டப்படணுமான்னு கேட்டால் வேண்டாம்னு சொல்லிடுவேன். என்னங்க ஆர்ச்சர் 1000 வச்சிருக்கான் ஹெல்த்து. ஹெல்த் பார்த்தீங்களா, ஆர்ச்சருக்கு 1000 இருக்கு. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து ஆர்மருமே வந்து ஒரு நல்ல பர்பிள் ஆர்மர் போட்டு வந்துருங்க, அதுதான் நல்லது. இல்லைன்னா நம்ம மாட்டிக்கோன்னு நினைக்கிறேன். ப்ரெஷர் 3500 இருக்கிறான். நம்ம போய் அவனை வம்பளுக்க வேண்டாம், இங்கே 2 மாப் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நான் இதை போய் ஆக்டிவேட் பண்ணுவோம். பட் அதுக்கு 12 எனக்கு தேவை கரெக்டாக. ஆமாம், 12 தேவை. என்கிட்ட இப்போ 5 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 7 இருக்குது, பரவாயில்ல. ஸோ என்னன்னாலும் இங்கே இருக்கிறதுக்குள்ள வந்து நான் ஆட் பண்ணி தான் ஆகும். பட் இதில் விஷயம் நினச்சிங்கன்னா 2மே 40 டேமேஜ் தான் கொடுக்குது. 70 தான் கொடுக்குது, 76 கொடுக்குதுங்களா. ஃபயர் கிராஃப்ட் பாருங்க 71. ட்ராகன் பைட் இதுவுமே பரவாயில்லன்னு தோணுது. அப்போ இருங்க, நான் ஒரு நல்ல பர்பிள் ஆர்மர் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். லேட் ஆர்மர் இருக்கிறதா? பிளேட் செஸ்ட், பிளேட் ஹெல்மெட், பிளேட் பூட்ஸ் இங்கே பார்த்தனே. பிளேட் பூட்ஸு, பிளேட் பேண்ட்ஸ் இல்லை, பேண்ட்டுக்கு மட்டும் வேறு ஏதாவது. பிளேட் பேண்ட் இருக்குது, சூப்பர். ஓகே, இப்போ வாங்கடா, வாடரே வாடா, ஏரியாவுக்கு வாடா. ஸோ இப்போ 12 தான் போகுது. முதல்ல 20 சம்திங்கும் 30 சம்திங்கும் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் என்ன கேட்டால் இது ஹண்டர் 3 உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடில் தான் பெட்டர், டேமேஜுக்கு வந்து அந்தளவுக்கு உதவ மாட்டேங்குது. ஸோ என்ன கேட்டால் ஹண்டர் 3 வந்து நீங்கள் மெயின் கிளாஸாக யூஸ் பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு. நீங்கள் இல்யூஷன் வச்சுட்டு அந்த மாதிரி ஏதாவது கிளாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த கிளாஸுக்கான ஒர்த் உண்டு. ஹண்டர் 3 நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ நேரம் அடிச்சு தான் அவனுக்கு சாகுறானுங்க. அது டேமேஜ் 70-76 தான் இருக்குது ஆவரேஜாக. பர்பிள் வெப்பன், லெஜெண்டரி வெப்பன் கே. பட் இதே ஒரு மீலே கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்கன்னா எனக்கு 100s கிடச்சிருக்கும் டேமேஜ். அதில் ஸ்னீக் அட்டாக்கும் பண்ண முடியும். ஸ்னீக் அட்டாக் பண்ணும்போது இன்னுமே டேமேஜ் அதிகமாக கிடைக்கும், நமக்கு வெப்பன் டியூரபிலிட்டி கம்மியாகும், நம்மளோட ஹெல்த்தும் வந்து அந்தளவுக்கு குறையாது. ஸோ இதெல்லாம் ஹண்டர்ஸ்டருக்கு ஒரு நெகட்டிவ். என்கிட்ட வந்து ரொம்ப நாள் முன்னாடி ஒருத்தர் கேட்டிருந்தார் ஆர்ச்சர் கிளாஸில் எது பெஸ்ட்ன்ற மாதிரி. அப்போ சொல்லியிருந்தேன், அவர் உடனே ஹண்டர் நல்லா கிளாஸ் இல்லையா அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில். அது எந்த வீடியோவில் கூட எனக்கு அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஹண்டர் 3 பார்த்துட்டீங்க, எந்தளவுக்கு நல்ல கிளாஸ் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மேபி நான் ஃபஸ்ட்டு ப்ளூ வெப்பன் கொண்டு வந்து அட்டாக் பண்ணனால நீங்கள் நினச்சிருக்கலாம் இவன் என்னடா டம்மி வெப்பன் அடிச்சுட்டான்ட்டு. பட் உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும், நல்ல வெப்பன் யூஸ் செஞ்சாலும் ஹண்டர் 3 வந்து அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஒஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது, பட்
லெவல் 3 கிளாஸஸ்க்கு இது வந்து நல்ல கிளாஸா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே இப்போ செகண்ட் 12 ஃபயர் டேமேஜ் கொடுக்குது, நல்லா இருக்கே. மூவ்மெண்ட் ஸ்பீடும் கம்மியாயிருங்க. ஸோ ஃபயர் கிராஸ்போ பிவிபிக்கு நல்லதுன்ற மாதிரி பேசிட்டு இருந்தது காரணம் இதுதானா? கண்டினியூஸ் ஃபயர் டேமேஜும் கொடுக்குது உங்களுக்கு, சூப்பர். மூவ்மெண்ட் ஸ்பீடு கம்மி பண்ணுது. ஸோ மக்களே ஃபயர் கிராஸ்போ வச்சுட்டு பிவிபி நல்லாயிருக்கும். பட் உங்களுக்கான நல்ல ஒரு ஆர்ச்சர் கிளாஸ் வேணும். ஏன்னா இது ஹண்டர் வந்து மூவ்மெண்ட் ஸ்பீட் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பிவிபி பண்ணிங்கன்னா ஒரு கன்பாமோ இல்லை அந்த நெட்டோ கொடாசிஸோ வீசி உங்களுக்கு பிடிச்சிருவாங்க. ஸோ நல்ல டேமேஜ் தர கிளாஸும் ஹண்டர் 3 போவும் இருந்துச்சுன்னா, ஃபயர் போவும் இருந்தால் பெஸ்ட்டு காம்போ. ஃபுட்டு பேண்டேஜ் எங்கெல்லாம் கன்சியூம் ஆகுதுன்னு பாருங்கள். என்னால் அந்தளவுக்கு சீக்கிரம் மாவு கொள்ள முடியாதனால. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு நல்ல கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹண்டர் 3 இப்போ நான் இந்த சீசனில் எடுத்தேன். ஸோ அதை டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே பார்த்தீங்கன்னா நான் ஃபயர் கிராஸ்போவில் ஒரு அட்டாக் கொடுத்துட்டு அந்த பர்னிங் எஃபெக்ட் இருக்க வரைக்கும் நான் வந்து ட்ராகன் பைட்டில் அடிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஒரு விஷயம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இது கலெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு 12 கிடச்சிடும்னு நினைக்கிறேன். 12 கிடச்சதும் உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கிடச்சிருச்சு. நம்ம இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம். ஓகே பட்டா கையே வருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே 3 வேவ் தான். ஃப்ரெண்ட்ஸ் ஹண்டர் ஒர்ஸ்ட், நீங்கள் ஹண்டர் செலக்ட் பண்ணிடாதீங்க. ஹண்டர் வந்து என்ன கேட்டால் நாட் ரெக்கமெண்டட் தான். ஏன்னா பர்பிள் ஓப்பனுக்குமே அது பர்பிள் ஓப்பனில் லெஜெண்டரி ஓப்பனுக்கும் அது அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய இதாக இல்லை. மஷ்ரூம் சூப் சாப்பிட்டுமே வந்து அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கல. $83 தான். பார்ப்போம் இது எந்த அளவுக்கு போகுதுன்ட்டு. உங்களுக்கு இந்த மாப்ஸ் போடுற லூட்டும் வந்து ஒன்றும் பெரிய லூட்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரீசெட் ஆகிடுமா? ஆயிடுச்சு. ஓகே, அது வரைக்கும் சந்தோஷம். என்னது நம்மளுக்கு கிடச்சிருக்குது ஏன்ஷியன்ட் ட்ராகன் பவருங்க, பரவாயில்லையே. ஸோ நான் பிவிபி ஜோனில் கிடைக்கிறது ஏன்ஷியன்ட் ட்ராகன் பவர், நல்லா இருக்கே. நான் இனிமேல் நான் பிவிபி ஜோனுக்கே வருவேனே அப்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஈவெண்ட்டு. ஸோ இந்த ஏன்ஷியன்ட் ட்ராகன் பவர் போட்டால் நம்மளுக்கு வந்து சிட்கார்ட்ஸ் பேட்ச் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகிடுச்சுன்னு நினச்சேன். நான் ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்க தான் பார்க்குறேன். ஸோ எடிட்டில் வந்து முடிஞ்சளவு கம்மி பண்ணிடுறேன். உங்களுக்கு 10-15 மினிட்ஸ்க்குள்ளே வந்துருச்சுன்னா நான் எடிட்டில் கம்மி பண்ணிட்டேன்னு தான் அர்த்தம். ஸோ
வாங்க கன்டினியூ பண்ணுவோம். அவுட் போஸ்ட் போயிடலாம். அவுட் போஸ்ட் போயிட்டு இப்போ நான் அந்த ஒரு இதை வந்து போட்டு டொனேட் பண்ணுறேன். ஸோ அப்படி டொனேட் பண்ணுறதுல வந்து 2 பேட்சஸ் கிடச்சிது அப்படின்னா ஏன்ஷியன்ட் ட்ராகன் பவருக்கு நல்லது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று மேலே ஒன்று ஸ்டாக் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸ்டாக் பண்ணுறது நான் என்ன சொல்ல வரேன்னா, இருங்க இன்வென்டரி தொட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று 20 வரைக்கும் ஸ்டாக் பண்ண முடியும் இல்லைங்களா. இதெல்லாம் அப்படி ஸ்டாக் பண்ண முடியாது, வெப்பன் ஸ்டாக் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இதுவும் ஸ்டாக் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வாங்க போவோம். ஓகே சூப்பர். இருங்க ஒன்லி ரிசீவ் 1 ரிவார்ட். இதே போடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இதில் ஒரு நாளைக்கு ஒரு தடவைக்கு 2 கிடச்சா ஒரு நாளைக்கு 6 கிடைக்கும். ஸோ 7 நாளுக்கு 6ன்னு பார்க்கல 7 × 6 42 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 42 வச்சு இங்கே என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 4 பர்ச்சேஸ் பண்ணலாம். இதில் 3 பண்ண முடியாது. 45 இருந்தால் தான் 3 பண்ண முடியும். ஸோ அதில் ஒரு சிக்கல். இது பர்ச்சேஸ் பண்ணலாம். இதில் இதில் 1 தான் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் 7 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 7 8 தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பண்ண முடியாது. பட் இது 2 பண்ணலாம். இல்லாட்டி இதில் 1 இதில் 2 பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதுதான் வந்து காம்போ. ஏன்னா இது வந்து 7 நாள் ஈவெண்ட்டு தான். அதுவும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாருங்க அப்படியே. ஸோ இதில் பர்ச்சேஸ் லிமிட் 3 கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கோல்டோட சேர்த்தியும் பர்ச்சேஸ் லிமிட் 3 தான்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் நீங்கள் கோல்டு கொடுத்தலாம் வாங்க வேண்டாம். ஆனால் எனக்கு கேட்டால் ஹண்டர் கிளாஸ் ஒன்றும் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ப்ரொடெக்டர் 3 நான் போன கொஞ்சம் சீசன் முன்னாடி இருந்துச்சு, அதை நான் எடுக்கல. ஸோ என்னை கேட்டால் நான் வந்து பிட்ரேயர்ஸ் வெப்பனில் இந்த காம்பேட் ஸ்டாஃபுக்கு தான் போகலான்ட்டு இருக்கேன். பிட்ரேயர்ஸ் வெப்பனில் காம்பேட் ஸ்டாஃபு இல்லாட்டி டேகருமே நல்ல டேகர் தான். மூமெண்ட் ஸ்பீட் 7. ஸோ 4 பர்ச்சேஸ் பண்ணோன்னா 2 காம்பேட் ஸ்டாஃபு, ஒரு டேகரு, ஒரு சப்போர்ட் ஸ்டாஃப் வாங்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த சீசனில் வந்து நான் இதுதான் வந்து 4 பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது 4 தானே என்னன்றதையும் செக் பண்ணிடலாம் வாங்க. செக் பண்ணலான்னு சொல்கிறதுக்கு காரணம், உங்களுக்கு இந்த ஈவெண்ட் 7 நாள் வந்துச்சுன்னா உங்களுக்கு 6 7 42 கிடைக்கும். ஸோ அதை விட கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா இன்னும் அதிகம் கிடைக்கும்ல, அதுக்காக தான் சொன்னேன். 7 நாள் தான் இங்கே டைமிங் கொடுத்துருக்காங்க. 6 நாள் 16 மணி நேரம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக வருதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எடிட்டில் கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா வேறு ஒரு கேம் போட போகிறேன்ட்டு, அதுக்கான எடிட் வீடியோ வந்து லோட் ஆகிட்டுருக்கு. ஃபினிஷிங் முடிஞ்சு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு போடுறது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுன்னா மன்னிச்சுங்க. அநேகமாக இந்த ஈவெண்ட் ஓப்பன் ஆகிற அன்றைக்கி ஈவினிங்கே வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அந்த டேஸ் கணக்கில் லேட் ஆகுது, ஹவர்ஸ் கணக்கில் தான் லேட் ஆகும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இந்த ஈவெண்ட்டில் அப்படின்னா பெல் ஐக்கான அமுக்குங்க. ஆனால் என்ன கேட்டால் உங்களுக்கு வந்து இது 3 தடவை பண்ணுறதுல வந்து மீலே வெப்பன்ஸ் எடுத்துகிட்டோ இல்லை உங்களுக்கு எந்த கிளாஸில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கீங்களோ அந்த கிளாஸ் நீங்கள் கொண்டு போகலாம். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பெஸ்ட்டு டேமேஜ் கிளாஸ்னால் ஃபயர் மேஜ் வச்சுருக்கேன். அதை விட்டால் இது ரீப்பர். ஸோ ஃபயர் மேஜ் அண்ட் ரீப்பர் இதுகளை வச்சு நான் வந்து இனிமேல் அந்த ஈவெண்ட் பண்ணலான்ற மாதிரி இருக்கேன். ஸோ உங்களுக்கு அதோட வீடியோ வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து அதை ஸ்பீட் ரன் பண்ணி உங்களுக்கு அது சும்மா ஒரு சாம்பிள் வீடியோ மாதிரி காட்டுறேன். அது அதிகமாக தேவை இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா நான் போடுறேன். ஸோ இதுதான் மக்களே இந்த சீசன் 31க்கான ஈவெண்ட், சீசன் அண்ட் ஈவெண்ட்டு. ஸோ இதில் பார்த்தாச்சு. நம்மளுக்கு வந்து அதில் இருக்க ஹண்டர் கிளாஸ் 3 பற்றியும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு நான் வந்து அதை எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து காமிச்சிட்றேன் பாருங்கள். ஸோ ஹண்டர் கிளாஸ் 3 கிராஸ்போ டேமேஜ் 40% இன்க்ரீஸ் ஆகுது, ஹெல்த் 60 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். மூமெண்ட் ஸ்பீட் 15. ஸோ இது வந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு கிளாஸ் தான் எக்ஸாக்டாக சொல்லணும்னா. ஹெல்த்தும் அதிகமாகுது,
மூமெண்ட் ஸ்பீடும் அதிகமாகுதுங்கையில் நீங்கள் வந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு கிளாஸ்லாம் சொல்லணும். எனிமே வந்து இந்த ஸ்கில் போட்டு ஸ்லோ பண்ணி விட்டு நீங்கள் டக்குன்னு ஓடிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல, ஒரு என்னங்க இது பிவிபி அண்ட் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. பிவிபி அண்ட் கண்ட்ரோல்னு சொல்ல மாட்டேன், கண்ட்ரோல் சொல்லலாம் மேபி அந்த ஐஸ் ஃபீல்டு போடுறதுனால. பட் பிவிபிக்கு இது அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. நான் கன்ஃபார்ம் இது யூஸ் பண்ண மாட்டேன் பிவிபிக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேகர் டேமேஜ் 50%, ஹெல்த் 40% தான் கொடுக்குறாங்க. ஆனால் மூவ்மெண்ட் ஸ்பீடில் இன்க்ரீஸ் ஆகலை. பட் உங்களுக்கு டேகருக்கு வந்து நார்மலாகவே டேமேஜ் அதிகமாக இருக்கும். டேமேஜ் அதிகன்றது என்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் பர் செகண்ட் வந்து டேகருக்கும் போவுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இருக்கும். போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எடுத்து விடுற மாதிரி வரும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் டேகருக்கு அப்படி இல்லை, சடன்னு நீங்கள் வெட்டிக்கிட்டே இருக்கலாம். ஸோ டேகரில் வந்து டேமேஜ் பர் செகண்ட் ரொம்ப ஜாஸ்தி. க்ளோஸ் காம்பேட்டில் இருந்தாலும் டேமேஜ் பர் செகண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி டேகரில். ஸோ நீங்கள் அது ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டியூவலிஸ்ட் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது பாருங்கள், இதுவும் அதே தான். உங்களுக்கு வெப்பன் டேமேஜ் வந்து 50% அதிகமாக கொடுக்குது. நீங்கள் கேட்கலாம் ஹண்டரில் தான் வந்து 40% கொடுக்குது, அதுக்கு இதுக்கு 10% வித்தியாசம். பட் இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு அதை விட நல்லா இருக்குன்னா உங்களுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து ப்ரிஃபரபிள் டேமேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். 65% டேமேஜ் வந்து காம்பேட் ஸ்டெப்பை கொடுக்கும். அது கூட இந்த ஸ்டாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு 5%. நான் இந்த 60 ஸ்டாக் பண்ணது கூட 5% வராது. இனிஷியல் டேமேஜிலிருந்து 5% 5 டைம்ஸ் ஸ்டாக் பண்ணால் உங்களுக்கு 25% இனிஷியல் டேமேஜிலிருந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இனிஷியல் டேமேஜிலிருந்து 25% இன்க்ரீஸ் ப்ளஸ் இனிஷியல் டேமேஜிலிருந்து 60% இன்க்ரீஸுங்கையில் உங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு கிளாஸு. ஸோ நான் வந்து ஃபயர் மேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு லெஜெண்டரி ஆஃபன்ஸ் வச்சுட்டு இந்த ஈவெண்ட் வந்து நான் பிவிபி ஜோனில் பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த எக்ஸ்ட்ராக்டர்லேருந்து வர்றதுமே வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய எப்படி சொல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இதாகவும் வரல. அதுவும் இல்லாமல் நான் வந்து கிட்டத்தட்ட 1.5 ஏன்ஷியன்ட் ஆர்கியாலஜி பிக்காக்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குனால. ஸோ அந்த 1.5க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னா உங்களுக்கு 1.5 பிக்காக்ஸ் தேவைன்னா, ஸோ பர் டே வந்து உங்களுக்கு மினிமம் 3 தடவை போட்டோ எடுக்கிறதுக்கு 4.5 பிக்காக்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு 5 பிக்காக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி 4 பிக்காக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து ஃப்ரீ, 3 வந்து 70% ஆஃபரில். ஸோ இன்னொன்று நான் வந்து 100 சில்வர் போட்டால் தான் வந்து என்னால் இது வந்து எடுக்க முடியும். ஸோ மேபி நீங்கள் இந்த ஈவெண்ட் பண்ணுறதுனா பண்ணலாம். என்ன கேட்டால் இந்த ஈவெண்ட் வந்து லாஸ்ட் டைம் மாதிரி ஒர்த் இல்லை. லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு மவுண்ட் கொடுத்தாங்க. மவுண்ட் கொடுத்ததுமே வந்து தரமான மவுண்ட் கொடுத்தாங்க. இது இந்த மாதிரி மவுண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சீசன் அண்ட் ஈவெண்ட் வந்து எனக்கு கேட்டால் அந்தளவுக்கு வந்து பெரிய இது இல்லை. மேபி உங்களுக்கு வந்து ஹண்டர்ஸ் கிளாஸ் பிடிச்சிருக்கு, எனக்கு அது வந்து பிவி பிடிக்கும், ஹண்டர் போ வந்து கலெக்ட் பண்ணுறேன். இல்லாட்டி எப்படி சொல்ல, கேம்லேயே வந்து கலெக்டர்ஸ் இருப்பாங்க. நான் வந்து இந்த கிளாஸுக்கு இன்னொரு லெஜெண்டரி ஐட்டம்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவேன், வெப்பன்ஸாக இருந்தாலும் ஆர்மராக இருந்தாலும்ன்ற மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஈவெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீ டு பிளேயில் உங்களுக்கு வந்து லெஜெண்டரி ஐட்டம், அதுவும் கிளாஸ் ஸ்பெசிஃபிக் லெஜெண்டரி ஐட்டம் கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இந்த ஈவெண்ட் இந்த வீடியோக்கான கண்டென்ட்டு. உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் முடிஞ்சனால உங்களுக்கு இது ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் உங்களால் இங்கே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இதில் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே காயின்ஸ் மிச்சம் வச்சுருக்கீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த 7 நாள் சீசன் முடிஞ்சு அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து எதுவும் கிடைக்காது. ஸோ நான் வந்து இந்த செஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அளவாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ப்ளே பண்ணதே வந்து ஒரு 6 செஸ்ட்டுக்கு தான். இதுலேயும் ஒரு செஸ்ட் வந்து ஃபிஷ்ஷிங்கில் எடுத்தது. ஸோ மீதி 5 செஸ்ட் மட்டும் கிடச்சா போதுன்ற மாதிரி தான் நான் ப்ளே பண்ணது. ஸோ 6 செஸ்ட் கிடச்சிருச்சு. இது ஓப்பனிங் வீடியோ வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸாகவோ இல்லை ஒரு சின்ன கிளிப்பாகவோ வந்து உங்களுக்கு நான் போட்டுடுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பாய்.